மணக்க மணக்க தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிக்சி ஜாரில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், எந்த பெப்பர் இல்லாதனால நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் முழு தனியா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கணும். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். இதோட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது கேஸ் ஸ்டவ் மேல வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நல்லாவே நுர கூட்டி வருது. இந்த டைம்ல கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நீ ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். தாளிப்பு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து அதை தாளிச்சு நம்ம ரசத்தோட சேர்த்துக்கலாம். மணக்க மணக்க தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் நம்ம சாப்பாட்டுல சேர்க்காமலே தனியாவே குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.